அன்பார்ந்த இளந்தருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படும், எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படும் ஒரு கருத்து இருக்குது. அப்ப திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம்தான் இவர்களுடைய பெரிய பிரச்சனைக்குரியவராக வருவார். ஏன்னா அந்த 3 நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னோம்னா பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய மனோநிலை இருக்காது. இவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தாயார் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு கொண்டே இருப்பார். தாயார் சம்பந்தப்பட்டுதான் செய்வார். ஆனால் தாயாரால் ஒரு என்ன சொல்றான்னா கஷ்டமான மனோநிலையை கொடுக்கக்கூடிய தாயாராகவும் இருப்பார். அல்லது தாயார் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இவர்களிடம் தஞ்சம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதை பார்க்கக்கூடிய நிலைமையில இருப்பார். இதுதான். அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரனால் இவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் சந்திரனுடைய சலனங்களால் சந்திரனுடைய பிரச்சனையால் இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் டிப்ரெஷன் மைண்ட் டென்ஷன் ஆவாங்க. டென்ஷன் ஆகி என்ன சொன்னா தான் என்ன செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இல்லாம நானா இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு இவர்கள் போவார்கள் இந்த பௌர்ணமி அமாவாசை வருகின்ற காலம். ஏன்னா அப்பதான் சந்திரன் சமநிலை இல்லாத ஒரு தன்மை இருப்பான். ஏன்னா ரொம்ப ஸ்பீக்கா போயிட்டாலும் பிரச்சனை, ரொம்ப லோவா போயிட்டாலும் பிரச்சனை. அப்ப இவங்களுக்கு எப்பயுமே தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். கவலைப்படாத, தைரியம் மாறு, ஒன்றும் பிரச்சனை வராது, யூ வில் ரொம்ப ஒருத்தெல்லாம் படாத, என்ன இருப்பது பேசாம எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரோ ஒருவர் சமாதானப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஏன்னா வாழை மரம் பெரிய காத்தடிச்சா விழுந்துடும். அப்ப பெரிய காத்தடிச்சா விழுந்துரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றான்னா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுமே வருடத்துல ஒரு 2 தடவை நாள் திருப்பதிக்கு போயிட்டு, வருடத்தில் ஒரு 2 தடவை தான் திருப்பதிக்கு போய் அந்த சந்திரனுடைய சலனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த திருப்பதிக்கு கண்டிப்பா போவாங்க. போகாம இருக்கிறவங்க அபாக்கியசாலிகள் தான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன். போகாம நீங்க இருக்கீங்களா, நீங்க ஒரு அபாக்கியசாலி. என்ன பண்ணிடுவீங்க, அந்த அபாக்கியசாலி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களால என்ன பண்ண முடியும், அப்ப நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள கர்மாவோ அந்த கர்மாவுக்கு உண்டான எனர்ஜியை சமன்படுத்தக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு தான் வந்தோம். உங்க பிறப்பே அதுதான், அதை மாத்தாமலாம் இருக்க முடியாது. அப்ப நீங்க அந்த கர்மாவை என்ன சொன்னான்னு நான் என்ன சொன்னேன், இல்லை என்னால போக முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது, எவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது, இல்லை அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போய் என்ன சொன்னான்னா அந்த மலைக்குள்ள போய் ஒரு நாளோ 2 நாளோ என்ன சொன்னா ஃப்ரீ தரிசனமோ இல்லை நம்மளுடைய தகுதிக்கு தக்கன என்ன சொன்ன நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில பல பிரச்சனைகளையும் முட்டுக்கட்டைகளையும் உங்களுடைய மனத்தாங்கல்களையும் கொங்கணவர் முனிவர் முடிச்சு வச்சிருவார். ஏன்னா திருப்பதியை ஸ்தாபகம் பண்ணவர் கொங்கணவர் தான். அந்த கொங்கணவர் முடிச்சு வச்சிருவார். அப்ப இந்த சந்திரனை இந்த சந்திரன் என்ன சொன்னா எந்த காலத்திலுமே இவங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சிவப்பு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த சிவப்பு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கிற இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்குன்னு இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த மாதிரி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், சந்திரனுடைய நட்சத்திரத்தை இப்போ ஒரு சுவாதிக்கோ சதயத்துக்கோ ஒரு திருவாதிரைக்கோ சந்திரனுடைய நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துருச்சுன்னா ரொம்ப என்ன சொன்னா அந்த குழந்தை மேலே பற்றாக இருப்பார்கள். அந்த குழந்தை மேல ரொம்ப பற்று இருக்கும், பாசம் பற்று அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த குழந்தையும் என்ன சொல்றான்னா இவங்க மேல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயங்கரமான பற்றோடு இருக்கும். அப்ப ஒரு நாள் என்ன சொல்றான், அந்த குழந்தை கள்ளத்தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த செய்யும். கள்ளத்தூக்கி போடுற மாதிரி என்ன எதுல வரும், அப்பாவும் குழந்தையும்
ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து ஒருத்தர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவர்கள் மேல் வந்து அதிகமான ஈர்ப்பு சக்தியுடைய ரட்சி பொருத்தம் இல்லாத நட்சத்திரம். ரட்சி பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த எஃபெக்ஷன் வந்து பாசத்தை கொடுக்கும். கடைசியில் என்ன செய்யும் என்று சொன்னால், திருமண பந்தம் வரும்போது அம்மாவை குழந்தை ஏமாற்றும், அம்மாவை குழந்தை ஏமாற்றும், அப்பாவை குழந்தை ஏமாத்து. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டால் அது என்னைக்கு இருந்தாலும் பங்கப்படுத்தும். அப்ப இவர்கள் என்ன செய்யணும், இந்த பாதரவு வரக்கூடாது, இந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா பிரச்சனை வந்து என்ன சொன்ன, கல்யாணம் சார்ந்த அந்த இல்லறம் சார்ந்த விஷயத்துல தான் இந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி அமைப்புடையவர்களுக்கு நேர வருடம் ஒரு முறை திருப்பதி போய் 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 திருப்பதி போய் 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 என்ன சொல்லணும்னா, தாயார் கண்டிப்பாக மொட்டை போடணும். ஒரு பெண் திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ சுவாதியிலேயோ சதயத்திலேயோ பிறந்து அவளுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறந்து விட்டால் அந்த கர்மாந்திரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்தவித பாதிப்பும் வராமல் இருப்பதற்கு அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருப்பதியில் கண்டிப்பாக தன்னுடைய அந்த இதை எடுக்கணும். எடுத்தால் என்ன நடக்கும், ஒரு பெண்ணுக்கு வந்து பூமுடி மட்டும்தான் கொடுப்பாங்க, பூமுடி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தை தான் கல்யாண வாழ்க்கையில பாதிக்கப்படக்கூடாது, சந்திரன் என்பது சாதாரண விஷயம், பாதிக்கப்படக்கூடாது என்று கண்டிப்பாக வருஷம் ஒரு தடவை ஒரு மொட்டையை போடணும். போட்டு வேற வழி இல்லை நீங்கள் பண்ணினால் உங்கள் குழந்தையால் ஏற்படக்கூடிய அவமானமும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானமும் கண்டிப்பாக தீர்க்கப்படும். அதாவது என்ன சொல்றான்னா, இந்த தலை என்பது என்னன்னா, இந்த தலைக்குள்ள ஒரு பெரிய மேக்னெட் இருக்கு. அந்த தலைக்குள்ள இருக்கிற மேக்னெட்டை வந்து என்ன சொன்னான்னா 2 பேர் பாதுகாக்காங்க. யார் பாதுகாக்காங்க, அந்த மூளை என்று சொல்லக்கூடிய கபாலத்திற்குள் இருக்கிற மூளையை 2 பேர் பாதுகாக்கிறாங்க. ஒண்ணு மண்டையோடு, மண்டையோட்டுக்கு மேல முளைச்சிருக்கிற என்ன சொன்னா மயிர் கால்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேண்டுதலை வந்து வேணும், எனக்கு இது வேணும், நான் இதுக்காகத்தான் மொட்டை போடுறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த தப்பு தண்டாவுக்கு போகக்கூடாது, என்னையே என்ன இல்லற வாழ்க்கையில் என்னையே வந்து என்ன சொன்னான் அவர் கெதி என்று கிடக்கணும். கணவனாக இருந்தால் மொட்டை போடணும். எப்படி, என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி எனக்கு எந்த துரோகம் செய்யக்கூடாது, எனக்கு எந்த துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பதியில மொட்டை போடணும். மொட்டை போட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா, அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் கணவனால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் மனைவிக்கு கணவனால் செய்யக்கூடிய இன்னல்களும் கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த தப்புக்காரிய உறவு சக்சஸ் ஆகாது. அதனாலதான் எல்லாருமே சும்மா மொட்டை போடல. மொட்டை போடுவது என்பது 2 ஒரு கபாலத்திற்குள்ள மூளையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட மண்டையோட்டின் மேல் இருக்கின்ற அந்த மயிர்கால்களை எவன் ஒருவன் வந்து என்ன சொன்னா மலிச்சு எடுத்துடணும். அது திருப்பதியில போய் மலிக்கணும். எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டுமோ மொட்டை போடுங்க. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, நடந்தா மொட்டை போடுறேன் அப்படின்னு. நம்மளுடைய இயல்பு நிலை என்ன சொன்னா, ஐயா நடந்தா மொட்டை போடுறியா அப்படின்னு. இறைவன் வந்து என்ன சொல்றான்னா, நடந்தா தான் நீ மொட்டை போடுன்னு, உனக்கு எதுக்குடா நடத்தி கொடுக்கணும் அப்படின்றார். நான் இது நடந்த பிறகு உனக்கு 5000 ரூபாய் உண்டியல் போடுறேன் அப்படின்னு. இல்ல, இது நடந்துட்டோம், இந்த 5000 ரூபாய் உண்டியல் அப்படின்னு போட்டுறணும். இறைவனை நம்மளுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இறைவன் நடத்தி காட்டிய பிறகு அதை நான் நேமுகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் காலங்காலமாக நீங்கள் நேமுகத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மறந்துடுவான். நான் என்ன சொல்றேன்னா, கப்பங்கட்ட வேண்டியதை கட்டிவிடு, குறைச்சு கட்டு. உன்னுடைய தகுதி 5000னா 5000 சொல்லு, 10,000னா 10,000 சொல்லு, இல்லை இந்த செஞ்சு வச்சிருக்கேன், விளக்கெடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிரு, இல்லை அருவா எடுத்து வச்சிருக்கேன், என்னத்தையோ ஒன்று எடுத்து வச்சிரு. ஆனால் இது நடந்தால் நான் செய்கிறேன் என்பதை நீ செய்யாதே. இது இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தை. இது நடந்தா நான் செய்யறேன். அது என்ன வந்து என்ன சொன்ன, உங்க தாத்தாவா
உன் பாட்டனா இது நடந்தா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போடுறதுக்கு அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அட்வான்ஸ்டு. எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும், நான் உங்களுக்கு சிரசில் இருக்கின்ற அந்த கேது ஆதிபத்தியத்தை நான் உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யணும். இதுதான் ஜோதிடத்தின் ரகசிய உண்மையிலும் உண்மை. இது தெரியாம நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இதை நாங்கள் நடத்தியிருக்கோம். அதாவது எங்க வீட்டுல தன்னுடைய மகனுக்கு பிஜி அரசாங்க காலேஜில் கிடைக்கணும். அப்ப ரிசல்ட் வரல. போன வட்டம் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வரல. அப்ப என் பையன் சொல்ற, ரிசல்ட் இந்த வரல, இல்லை எதுக்கு மொட்டையை போட போறாங்க அவனு. எங்க வீட்டுல சொன்னாப்புல, இல்லடா உனக்கு அரசாங்க காலேஜில் கிடைக்கணும்டா, நான் மொட்டையை போட்டுறேன்டா அப்படின்ட்டு. அவன் மொட்டையை போட்டுறேன்டா அப்படின்ன என்ன சொல்றான், தாய் யாருக்குமே தாய் பிள்ளைக்காக மொட்டை ஓடும் போது என்ன தாய்ப்ப மொட்டை ஓடுறத விட்டுருவானுங்க ஆம்பளை பையங்க. ஆனால் தாய் மொட்டை போடும் போது, தாய் அழுகும் போதும், தாய் என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் அழுகும் போதும் எந்த பிள்ளையுமே என்ன சொல்றான்னா விடாது. அப்ப விட மாட்டேங்க, வேண்டாம் அப்படின்னு. ஏன்ட்ட கேட்டாப்புல, உனக்கு விருப்பம் தானே போகணும்னு முடிவு வேண்டியில போட்டாப்புல. இவங்க போட்டு முடிச்சு என்ன சொன்னான்னா போட்டு முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ரிசல்ட் அடைங்க நைட்டு வருது. நல்ல மார்க்கு கரெக்டா அவன் என்ன எய்ம் பண்ணாங்களோ அது நடந்துருச்சு. ஒரு வருஷம் ஆகும் போது அதே மாதிரி இந்த மொட்டை போடுகின்ற விஷயத்தில் என்ன சொல்றான்னா, ஏதோ மொட்டையை போடுறாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். மொட்டையிலும் ஒரு ரகசியம் உண்டு. ஆனால் மொட்டை போடுவது நேமுகத்தை நடந்த பிறகு நடத்துவதற்காக அல்ல. நான் ஒரு காரியம் நினைத்திருக்கிறேன், அது எனக்கு நடக்க வேண்டும், உனக்கு நான் மொட்டை போடுகிறேன். நான் ஒரு காரியம் நடத்தணும்னு நினைச்சிருக்கிறேன், உனக்கு இன்ன சன்மானம் கொடுக்கிறேன், இந்தா நீ பிடிச்சுக்கோ, எனக்கு நடத்தி கொடுன்ட்டு நீங்க போங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். அதே மாதிரி இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யமனுக்கு யமனானவன் சந்திரன் தான். யமனுக்கு யமனானவன் சந்திரன், அது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் எங்க இருக்கும் தெரியுங்களா? 4, 8, 12 தான் இருக்கும். 4, 8, 12 இருக்கும்போது என்ன செய்வீங்க? 4, 8 தொடரும் மூலம் 8, 12 தொடரும். எங்க பிரச்சனை வரும்? 4ஆம் இடத்துல குடும்பத்துல பிரச்சனை வரும், இல்ல 8ஆம் இடத்துல பிரச்சனை வரும், இல்ல 12ஆம் இடத்துல பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றான்னா, அவர்களுடைய 8வது நட்சத்திரம் உயிர் அதாவது பொருள்காரகத்தில் நன்மை செய்யும். பொருள்காரகத்துல நன்மை செய்யும், அதுல ஏத்துக்கிடுவேன். உயிர்காரகத்தில் நன்மை செய்யாது. ஏன்னா 4, 8, 12 நம்மளுடைய ராசிக்கு 4, 8, 12 என்பது பொருள்காரகமாக வரும். பொருள்காரகம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப தூரம் கோயிலுக்கு இந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும், மொட்டை போடணும், இதெல்லாம் ஒரு பரிகாரம். இந்த நட்சத்திரத்தை அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணணும். அடிக்கடி கடலில் போய் ஸ்தானம் பண்ணி வர 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 இந்த டிப்ரெஷன் மைண்ட், இந்த சோதனைகள் வேதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதற்கடுத்து வீட்டில் திங்கக்கிழமை உப்பு போட்டு குளிக்கணும். கண்டிப்பா குளிக்கணும். உப்பு போட்டு உப்பு தண்ணியில போட்டு நல்லா நீட்டா கலக்கி அழகா குளிக்கணும். குளிக்க 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 கர்மா போகும். எப்பயுமே ரோகிணி அஸ்தம் திருவோணம் வருகின்ற அன்று சந்திர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. தனியா இருக்கிற சந்திர பகவானுக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு அழகாக என்ன சொன்னா, பாதங்களில் அவருடைய பாதங்களில் என்ன சொன்ன நெய் தீபம் ஏற்றி, இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் வரக்கூடாது, சங்கடங்கள் வரக்கூடாது, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது, தொழில் நிமித்தமாக பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத ஒன்று என்ன சொல்றான்னா, ராகுவுடைய தோஷம். ராகுவுடைய தோஷம் அது என்ன சொன்னா, உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத தோஷம். இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் இதில் உங்களை போய் திளைக்க வைக்கக்கூடிய வேலையை செய்வவர் இந்த சந்திரன் தான். அதனால ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற அன்று சந்திர பகவானுக்கு போய் நல்லா விளக்கு போட்டு சந்தோஷமா சாமி கும்பிட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற அன்று விரதம் இருக்கு. ராகுவுடைய நட்சத்திரம் ஜெயிச்சிரும், உண்மையாவே ஜெயிச்சிரும். இல்லைன்னா கண்டிப்பாக ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதே என்ன சொல்றான்னா போராட்டம்னு சொல்றான்.
அதுக்காக போராடாம இருக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று பொழுதனைக்கு போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால எல்லாரும் வந்து என்ன சொன்னா, ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்திடம் கவனமாக இருக்கணும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும்போது விரதம் பிடியுங்கள். ஒரு தடவை நாள் சாப்பாடுங்க, உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய இன்னல்கள் வராது. வருடம் ஒரு முறை திருப்பதி போங்க, கொஞ்சம் பூ முடிங்கணுங்க. லேடியா இருந்தா, ஜென்ஸா இருந்தா மொட்டை போடுங்க. ஆமா, ரொம்ப பிரச்சனையா இருந்தா பெண்கள் வந்து மொட்டை போடுங்க, உங்களுக்கு சீக்கிரமா முடி வளர்ந்துடும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் சீக்கிரமா முடி வளர மாட்டேக்கு. பரவாயில்ல, எங்களுக்கு முடி வளரலைன்னாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு சீக்கிரமா வளர்ந்துடும். ஏன்னா வயசானவங்களுக்கு எப்படி சீக்கிரமா வளரும்? அதனால வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா, ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோம், ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்கள் அன்று சந்திர பகவானுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 நெய் தீபம் போடுங்க. பௌர்ணமி கிரிவலை வாங்க, அம்மனை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்கள் சுபிட்சமாக வாழ்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம்.